நோயாளிகள் யாருன்னா குற்றவாளிகள் தான். குற்றவாளிகளுக்கு தான் நோய்கள் வரும். நோயாளிகளை நான் என்னுடைய வீடியோக்களில் நோயாளிகளை நான் குற்றவாளிகளாக சொல்லியிருப்பேன். குற்றவாளிகளாக ஆக்கியிருப்பேன் என்னுடைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா. அப்போ நோயாளிகள் யாருன்னா குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். குற்றம் செய்தவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை தான் நோய்கள். குற்றம்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உணவில் நாம் மனித உணவுகளை தவிர நாம் பிற உணவுகளை சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, அப்புறம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டது, இதெல்லாம் நாம் செய்த உணவில் நாம் செய்த உணவு முறையில் நாம் செய்த குற்றங்கள். இந்த குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணமாக மாறியது. நோய்கள் உருவாவதற்கு காரணமாக மாறியது. அதனால் குற்றம்னா நம்ம வேறு யாரையோ அடிக்கிறோம், கொல்லுறோம், அதுதான் குற்றம், திருடுறோம், அதுதான் குற்றம் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி நமது உடலுக்கு நாம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதே ஒரு குற்றம் தான். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் உப்பு போட்டு சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்றாங்க. தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவுகளை சாப்பிட்றாங்க. அது மாதிரி பிள்ளைகளுக்கும் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ தற்கொலை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, தானும் விஷத்தை சாப்பிட்டு தான் பிள்ளைக்கும் விஷத்தை கொடுத்து சாகிற பெற்றோர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே கதை தான் இது. உலகம் முழுக்கிற எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் சாப்பிட்றாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இந்த தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, பால், முட்டை உணவுகள்லாம், அதுமாதிரி உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை எல்லாத்தையும் அவங்களும் சாப்பிட்றாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. பகிர்ந்து வேற உண்றாங்க. அப்போது உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை அவங்களும் சாப்பிட்றாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இதுதான் குற்றம். இந்த குற்றம் தான் நோய்களுக்கு காரணமான அடிப்படையான ஒரு குற்றம். நோய்களுக்கு காரணமாக இருக்கிற அடிப்படையான ஒரு குற்றம். உணவிலிருந்து தான் நம்முடைய குற்றங்கள், பிற அனைத்து குற்றங்களுமே உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த வகையில் நான் நோயாளிகளை குற்றவாளிகளாக ஏன் சித்தரிக்கிறேன் அப்படின்னு என்னுடைய கடந்த எல்லா வீடியோலையும் நோயாளிகளையும் நான் ஒரு குற்றவாளிகளாக சித்தரிச்சிருப்பேன். அப்புறம் வாழ்க்கையில் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல கோணங்களில் நான் எப்படி குற்றம் என்பது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அது மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா அவங்களுக்கு நோய் வரும். ஏன்னா பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை அப்படின்னா அவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மனசில் அமைதியே இருக்காது. அதனால் அப்புறம் அமைதியே இருக்காது. அமைதி இல்லாத நிம்மதி இல்லாத அவங்க வாழ்க்கையில் நிம்மதின்றது இருக்காது. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லைனா எப்போவுமே பயந்துக்கிட்டு தான் வாழணும். இதெல்லாம் நோய்களுக்கு காரணம். நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம், இதெல்லாம் நோய்களுக்கு காரணமாக அது மாறுகிறது. வன்முறை உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம் என்பதை நாம் அடிப்படையாக நான் எல்லா விஷயத்துலையும் குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம், குற்றவாளிகளுக்கு கிடைக்கிற தண்டனைகள் தான் நோய்கள். குற்றங்களின் ஆரம்பம் என்பது உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நம்ம உடலுக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம்ல, அதுதான் நாம் செய்த முதல் குற்றம்.